அனைவருக்கும் வணக்கம். நமது டாஃப் ஐஏஎஸ் அகாடமி குரூப் 4 வெற்றியாளர் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் மேம், உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பேர் ஆர் ஆனந்தி. நான் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 4ல் அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் வெட்டனரி டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் டைப்பிஸ்டில். என்னுடைய ஓவரால் ரேங்க் 1130, கம்யூனல் 422. ஓகே மேம், இந்த டிஎன்பிசி உள்ள வரணும் அப்படின்ற அந்த ஆர்வம் யார்கிட்ட இருந்து வந்தது, எங்கேருந்து வந்தது மேம்? அப்பா தான் டிஎன்பிசியில் படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பா தான் சேர்த்து விட்டார். ஓகே மேம், இப்போ படிக்கிறவங்க எல்லாருக்குமே மெட்டீரியல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் உங்களுடைய ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்ணீங்க? நான் காலேஜ் 3rd இயர் படிக்கும் போதுலேருந்தே படிச்சுட்டு இருக்கேன். 3rd இயர் படிக்கும்போது ஃபுல்லாக ஸ்கூல் புக் படிப்பேன். அதுக்கப்புறம் அகாடமி வீக்கெண்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அகாடமி மெட்டீரியல் மட்டும். ஓகே மேம், இப்போ நிறைய இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. நீங்க டாஃப் தேர்ந்தெடுத்ததுக்கான நோக்கம் என்ன? அப்பா தான் சேர்த்து விட்டாரு. அதை பத்தி எனக்கு தெரியாது, ஏன்னா நம்ம ஃபீல்டுக்கு புதுசு இல்லை. அதனால அப்பா சேர்த்து விட்டாரு. அப்படியே நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, அதனால இது படிச்சேன். ஓகே மேம், இப்போ நீங்க உங்களுடைய ஸ்டடி ஷெட்யூல் எப்படிலாம் நீங்க படிச்சீங்க மேம்? தமிழுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். எனக்கு குரூப் 4ன்றதால தமிழ் தான் நமக்கு முக்கியம். தமிழுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். நான் மேக்ஸ் நான் டிகிரி எனக்கு ஒரு மேக்ஸ், அதனால மேக்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேன். டெஸ்ட் பேட்ச்னா நாளைக்கு டெஸ்ட் எழுதுறேன்னா இன்னைக்கு முன்னாடி மட்டும் மேக்ஸ் பார்ப்பேன், மற்றபடி நான் மேக்ஸ் பார்க்க மாட்டேன். ஜிஎஸ் படிச்சேன். ஓகே மேம், இப்போ எக்ஸாம் ப்ரெஷர் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அந்த 3 hours அந்த ரூம் உள்ள உங்களுடைய ப்ரெஷர் என்னவா இருந்தது? இந்த வாட்டி கொஸ்டின் கஷ்டம் எல்லாருக்குமே தெரியும். தமிழ் பார்த்தோன்னே ஃபுல் அப்செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி தமிழுக்கு நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் மேக்ஸ்க்கு போயிட்டேன். மேக்ஸ் தான் எனக்கு ஸ்கோர் பண்ணிச்சு. நான் 22 போட்டிருந்தேன் மேக்ஸில். மேக்ஸ் தான் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பாலிட்டி இதெல்லாம் படிச்சதால அது கை கொடுத்துச்சு. ஓகே மேம், இப்போ நீங்கள் ஒரு அச்சீவராக இந்த சக்ஸஸை யாருக்கு நீங்கள் டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை ஃபேமிலி தான். அப்பா அம்மா ஃபுல் சப்போர்ட் வீட்டில் எல்லாருமே. அப்பா அம்மா ஃபேமிலி எல்லாருக்குமே டெடிகேட் பண்ணுறேன். ஓகே மேம், இப்போ அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் கொடுக்குற டிப்ஸ் என்னவா இருக்கும்? ஷார்ட் டைம் பீரியடாக இருந்தாலும் மெட்டீரியல்ஸ் கம்மியாக வச்சுக்கிட்டு ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணிவிட்டு நல்லா படிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகும். தேங்க்யூ மேம், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களுடைய வேவையும் எங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய பணிகள் சிறக்க வாழ்த்துக்கள். என்றும் மாணவர் நலனில் டாஃப் ஐஏஎஸ் அகாடமி. நன்றி.